வணக்கம். வணக்கம். இது என்ன கிராமம் தெரியுமா? இது என்ன கிராமம்? அரியலூர். அரியலூர் அடுத்த நாள் வணக்கம். இந்த சிறுவன் சிறந்தான வணக்கம். இருக்கும்போது எதற்காக திருவிழா, எதற்காக குத்து, எதற்காக நாடகம் தெரியுமா தம்பி? அதாவது முத்துமாரி அம்மனுக்கு அபிஷேகாரான செய்தி 8 நாள் உற்சவம். ஆமா, இன்றோட முடிந்து விட்டது. ஆமா, எப்பா மக்களோட மனசு பாத்தியா? எப்படி கூட்டம் நடந்துச்சு, எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. ஒரு சின்ன சத்தம் வந்துட்டா பத்தியா? எப்படி மலர்ந்த இன்பம். ஆமா, ஒவ்வொரு மனதில் படுறவங்களுக்கு இன்பம் தருமோ மக முத்துமாரியம்மன் எல்லாம் காட்சி அளிப்பா. அப்படி இருக்கும் போது காமலே கற்பதற்கும் நான் பார்த்து வந்த போது இந்த விளக்கம் எனக்கு தெரியுமா கண்ணு? சொல்லுமா? ஒரு பாக்கு அடிக்கிற நேரம் ஆகுமா? இல்ல பீடி குடிக்கிற நேரம் ஆகுமா? பீடி குடிக்கிற ஒரு கெத்த போட்டு இப்படி தூடு இப்படி துப்புற நேரம் ஆகும். ஒரு பொம்மனாட்டி வந்து வழியா கூப்பிடுறேன், சரியா கொட்டினா இருக்கும் உங்களுக்கு, இது 2 இருக்கும் உங்களுக்கு. ஏண்டா சொல்ற எடுத்து அந்த அம்மா எவ்வளவு அழகா இருக்குது. சரி பார்த்தா
வேண்டாம். என்ன எங்க படிக்கலனாலும் பரவாயில்ல, கரும்பு என் கூட இருக்குன்னு கூட பரவாயில்ல தம்பி. அவர் என் உதட்டு வச்சு என் உதட்டுல ஒரே ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு மும்மா மட்டும் அது மட்டும் ஏங்க எம்மா நேரம் அவன் குத்துருப்பாங்க, உடனே குத்துருப்பாங்க. நீங்க எம்மா நேரம் ஆகும், ஒரு பாட்டு கிடைக்க நேரம் ஆகுமா? கவி பாடுதே கேட்டு சொல்லாண்டா தம்பி. ஒரு அழகு பாருங்க தம்பி, என் அப்படி காட்டம் போல ஈக்குதுரா தம்பி. நாராயணம் பொழுது ஐயா மாதவா
நாங்க சௌமியரை வணங்க சாமியார் சொல்படிக்கு கைலாய பெருமானை தேடி செல்கிறேன். தேடி செல்கிற போது சரிதான் அவனை சண்டாளா அவனை ஹனுமாவி என்னுடைய நான் ஒரே ஒருக்காக செல்கிற போது நீ பெண்ணாக உருவெடுத்து வந்து என்னை வழிமற்ற காரணம் எப்படியா இருந்தாலும் ஐவராஜன் அர்ஜுனா ஒரு கல்ல இருந்தாலும் பார்த்தா சேலையா பொம்பளையா ஆம்பளையா இல்ல கழிச்சு இல்லையா பாக்குற ஆளு தூக்குற ஆளு அவன் மச்சான் அவன் இது மாதிரி ஆளு ஆமா இந்த பொண்ணை காட்டினா மழங்குவான்னு பார்த்தேன் போற பார்த்தேன் மழங்கிட்டான் மழங்கியும் தெரியாத மாதிரி நடிக்கிறான் ஆனா மழங்கிட்டான் பொண்ணுக்கு மடங்கி தெரியாம நடிச்சு வரான் என்னங்க ஆமாண்டா அவன் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டான் இந்த பொண்ணு எப்படியோ சேரலாம் தான் பார்த்தான் அவன் மறந்துட்டான் சேரலாம் தான் பாக்குறான் ஆனா இருந்தாலும் என்ன நடக்குமோ ஏதோ சுத்தி தெரியுமா எதிரே ஆடி அகண்டால் சரிதான் நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். சரிதான் சந்தோஷம் வச்சினேன் ஒண்ணே அர்ஜுனா நீ செல்வதற்கு அரணே அரணே ஓ நம சிவாயா ஓ நம சிவாயா ஓ நம சிவாயா என்று நான் போவனே தவிர ஒரு காலமும் இந்த பெண்ணை எடுத்து நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். ஏன்னா மாமனுடைய தழு இல்லாம மலை ஏற முடியாது எவனா இருந்தாலும் ஒரு மாமன் தழுவுதான் உனக்கு வேணும். மாமனை இல்லாம எங்கேயுமே நீ போனது கிடையாது. இன்னைக்கு மாமனை இல்லாம நீ தனியா போறேன்னு தான் நான் ஒரு மோகினியாக உருவெடுத்து உனக்கு வந்து கட்டி சாலை கட்டி அரியும் சிவனும் ஒண்ணு. ஆமா அறியாதவன் வாயில அது மண்ணு. ஏன் உன்னை நினையாமல் நான் போகிறேன் தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய ஆள் யாரு? பரமக்கடவுள். நீ யாரு? என் மச்சான் நமோ நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயண நாராயணன் சிவனும் அரியும் ஆமா ஒன்றுதான். அதனால் இந்த நேரம் நான் உன்னை நினைத்து வந்திருந்தால் என்னை வந்து வழிமறிப்பேன். ஆமா ஆமா வழிமறித்தால் நான் தகாத வார்த்தை உன்னை பேச வேண்டியதா இருக்கும். நாங்க போற வேலை கட்டுறோம். என்னுடைய வேலையை அதனால் உன்னை நினையாமல் இருந்து அரணையே கோரி போகிறேன். சரி பரவாயில்ல உன்னை வச்சினேன். மாமன் தயவு தேவையில்லை உனக்கு. மாமத்தழுவு வேணவா? மாமத்தழுவு இல்லாம நீ எங்கேயுமே போக முடியாது. சரி மாமன் தயவு கட்டுதான் இப்ப நீ பொண்ணா வந்து என் மனசை கடுக்கு பார்த்த. ஏன்னா மாமன் தவிர இல்லாம போறானேன்னு தான் அவனுக்கு பெண்ணா உருவெடுத்து வந்தனே தவிர அவனை கெடுப்பதற்காக நான் வரல. எப்படியா இருந்தாலும் அர்ஜுனுக்கு என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு பாக்கணும்ல. என்ன எப்படி இருக்குது யாரா இருந்தாலும் சோதிச்சு பாக்குறான் நான். சரி இருந்தாலும் இருக்கட்டும் நீ போய்கிட்டாரு மிச்சத்தை நான் பாத்து மாயவனை கண்டு ஆசீர்வாதம் பெற்று போகிற